எந்தைக்குறான் அருள் தரும் பன்னார்மொழியம்மையுடன் அமர் திருநாவளை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னேரி ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகின்ற திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து இந்த மாநகரிலே சிந்தித்து வரக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை திருவாய் மலர்ந்தருடைய பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தொண்டர் புராண சிந்தனையிலே இன்றைய நாளிலே உங்களுடைய ஆசிரியர் பெருமகனார் வராத தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவர் இன்றைக்கி வர இயலலை. அதனால் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு இன்றைக்கி திருவருள் அடியனுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த வகையில் மீள ஒரு முறை திருவருளையும் குருவருளையும் நினைந்து வணங்கி போற்றி நாம் இன்றைய சிந்தனையில் ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றிலே 64 பாடல்கள் ஏற்கனவே சிந்தித்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. 63 பாடல்கள் சிந்தித்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே 64வது பாடலிலே இருந்து இன்றைய சிந்தனையை துவங்க இருக்கிறோம். நல்ல அருமையான பகுதி. ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை பாலூட்டக்கூடிய அருமையான பகுதி. ஆசிரியர் இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். திருவருள் சரி, அதுவும் திருவுள்ள சம்மதம். இன்றைய நாளில் இன்றைக்கி ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிரான் அருணந்தி சிவத்தினுடைய குருபூசி நன்னாள். நமக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய மணிமகுடமாக போற்றக்கூடிய சிவஞான போதத்திற்கு மிக விரிந்த ஒரு அருமையான பாச்செயலால் ஆன உரை. அது தனி நூல்னு சொன்னாலும் அது சிவஞான போதத்திற்கு உரை நூல் தான். அது பாடல்களால் அமையப்பெற்ற உரை. அது சிவத்திற்கு மேலே தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற ஒரு அருமையான சிறப்பை உடையது. பார்விருத்த நூலெல்லாம் பார்த்தறியில் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என்கிறார் தாய்மானவர். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நூலையும் ஒரு தராசினுடைய ஒரு தட்டில் வச்சா சித்தியாரில் இருக்கிற ஒரு நூலின் அறப்பகுதி அது 263வது பாடலை சொல்ல 262வது பாடலில் அறியாமை அறிவகற்றி என்ற ஒரு அருமையான பாடலில் இருக்கக்கூடிய அந்த 2 வரிகள் அதற்கு இணையானது என்று தாய்மானவர் பாடுகிறார். இப்படி அருமையான ஒரு நூல் நமக்கு சிவஞான சித்தியார். சுபக்கம் பரபக்கம் என்று 2 பகுதிகளை உடையது. மிக நுட்பமான சித்தாந்த செய்திகளை நமக்கு அருமையாக கொடுத்திருப்பவர் நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் அருணந்தி சிவம். அவருடைய குருபூசி நன்னாள். எனவே அவருடைய திருவடிகளை இந்த நேரத்திலே மணமொழி மெய்களாலே வணங்கி நமக்கும் அந்த சாத்திர ஞானம் விளங்க வேண்டும் என்று அவர் திருவடியை வணங்கி கொண்டு நாம் திருத்தொண்டர் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். ஞானசம்பந்த பெருந்தகையாருடைய அவதார திருநோக்கம், அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் சைவ சமயம் தலைக்கும் பொருட்டு தனக்கு ஒரு மகவு வேண்டும் என்ற நீண்ட நெடிய ஒரு விண்ணப்பத்தோடு தோணியப்பருடைய திருவடிகளை தினந்தோறும் அகமரித்த ஜபம் குளத்திலே மூழ்கி பெருமானுடைய 5 எழுத்தை எண்ணக்கூடிய வகையிலே நீண்ட நெடிய காலம் அவர் செய்த தவத்தின் பயனாய் இந்த மண்ணுலகத்திற்கு அவதாரம் செய்தவர் நம்முடைய காளி பிள்ளையார் ஞானசம்பந்த பெருந்தகையார். அந்த அவதாரத்தின் நோக்கத்தின் பயனை தரக்கூடிய நல்ல காலம் வந்து வாய்த்தது. அதனால் இதுவரைக்கும் அழாத குழந்தை நானும் திருக்கோயிலுக்கு வருகிறேன் என்று தன்னுடைய திருப்பாதங்கள் மண்ணிலே புதைய வலியுறுத்தி தந்தையாரிடம் திருக்கோயிலுக்கு வர அவர் திருக்கோயிலுக்கு அழைத்து வந்து அந்த குளத்தின் கரையிலே அவரை இருத்தி தான் வழக்கம் போல செய்யக்கூடிய வழிபாடாகிய அந்த அகமரிச்ச ஜபத்தை செய்கிறார். அப்போது நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை
முன்னை சார்பு உணர்ந்து அழுதார் என்கிறார். முன்னை சார்பு உணர்ந்து அழுதார். அதை நமக்கு அழகா கண்மலர் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்கனிவாய் மணியதரம் புடைதுடைப்ப எண்ணில் மறை ஒளிபெருக எவ்வுயிரும் குதுகளிப்ப புண்ணியக்கன்று அணையவர்தாம் பொறுமி அழுது அருளினார் என்று காட்டுகிறார். எல்லாம் மலராக இருக்கிறது. கண்மலர், கைமலர், வண்ணமலர் செங்கனிவாய் மணி அதிரம் புடைதுடைப்ப எண்ணில் மறை ஒளி பெருக. குழந்தை அழுகிற போது மறை என்று சொல்லக்கூடிய வேதங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சலாம். பொதுவாக குழந்தை அழுதா எல்லாருக்கும் என்ன வரும்? அழுக வரும். நமக்கெல்லாம் அழுக வரும். ஆனால் ஞானசம்பந்த பிள்ளையார் அழுகிற போது மறைகளெல்லாம் மகிழ்ச்சி அடைந்ததாம். எண்ணில் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் குதுகளிப்ப. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஞானசம்பந்த பிள்ளையார் அழுகிறார் அழுகிறார் என்று ஆனந்தப்பட்டதாம். குழந்தை அழுகிற போது ஆனந்தப்படலாமா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கிற போது அவருடைய அவதார திருநோக்கம் நிறைவு பெறக்கூடிய புண்ணிய காலம் வந்து சேர்ந்தது. அதனால் எல்லா உயிருக்கும் இந்த பரசமயங்களினுடைய தாக்கம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு புராணத்தை சிந்திக்கிற போது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா அது தெரியாது. எப்பவுமே எங்கேருந்து பார்க்கணும்? அந்த காலம். ஒரு துன்பத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இன்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த செய்தி அவரை தாக்காது, அது புரியாது. அது நமக்கு புரியணும்னா எப்போ புரியும்? நமக்கு அந்த துன்பம் வருகிற போது தான் அவருடைய துன்பம் நமக்கு புரியும். அதுபோல ஞானசம்பந்த பெருமானுடைய காலத்திலே பரசமயங்களுடைய ஆதிக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை நம்ம இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கணும். கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லக்கூடிய நிலையிலே திருநீர் அணிதலே பெரும் பாவமாக, அதை அணிவதற்கு தடை உள்ள காலத்திலே பரசமயத்தின் ஆதிக்கத்தை நீக்குவதற்காக திரு அவதாரம் செய்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகையார். நமக்கு பொதுவாக இந்த பரசமய நிராகரணம் என்று சொல்லக்கூடியதில் தலைமை தாங்கி நிற்பவர் ஞானசம்பந்த பெருமான் தான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி சைவ சமயம் இல்லை. நாவுக்கரசு பெருமானும் பல இடங்களிலே அந்த திரு புண்ணிய செயலை செய்திருந்தாலும் கூட ஞானசம்பந்தர் போல யாரும் அதை செய்யலை. அவர் செய்த அந்த அருட்செயல்கள் சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக. அதனால் அவருடைய அவதாரத்தை சொல்லுகிற முதல் பாடலிலே சொல்லிட்டார், வேதநெறி தலைக்கு ஓங்க மிகு சைவத்துறை விளங்க. நாவுக்கரசு பெருமானுடைய அவதாரத்தை சொல்லுகிற போது திருநாவுக்கரசுவள திருத்தொண்டின் நெறிவாள், தொண்டு நெறி வாழ்வதற்காக அவதாரம் செய்தவர் நாவுக்கரசு பெருந்தகையார். இவர் அவதாரம் சைவ நெறி தலைத்தோங்க, சைவ நெறி தலைத்தோங்க. அவதார நோக்கமே அதுதான். அதனால் அந்த பரசமயங்கள் ஆதிக்கம் பெற்றிருக்கின்ற அந்த காலத்திலே அதனை நிராகரம் செய்வதற்காக அவதாரம் செய்த பிள்ளையார் அதை பெருமானுடைய திருவருளை முழுமையாக பரிபூரணமாக பெறுகிற காலம் வாய்த்தது என்பதினாலே அங்கே இருக்கிற அந்த உயிர்களெல்லாம் குதுகளிப்ப அவர் என்ன செய்தாங்க? புண்ணிய கன்றுனர். புண்ணிய கன்று, கன்று என்பதற்கு இளமை குறித்த சொல் என்று ஆசிரியர் காட்டுவார். இளமை குறித்த சொல். ஏன்னா நமக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, எப்பவுமே இளமை என்பது மிக ஒரு ஏற்றமுடையதாக இருக்கும், வேகமுடையதாக இருக்கும், அழகுடையதாக இருக்கும். இளமை என்பதே அப்படித்தான். அந்த வகையில் புண்ணியத்தின் வடிவம் அது எப்படி? இளமையான புண்ணியம் என்கிறார். இளமையான புண்ணியத்தின் கன்றாகி ஞானசம்பந்த பிள்ளையார் அழுது தோணிபுர சிகரம் நோக்கி அம்மே அப்பா என்று அழுத நிலையில் பெருமான் திருவுள்ளம் பற்றினார். திருவுள்ளம் பற்றினார். அதான் இன்றைய சிந்தனை. 64 பாடல் பாருங்க. அந்நிலையில் திருத்தோணி வெற்றிருந்தார் அருள் நோக்கால் முன்னிலைமை திருத்தொண்டு முன்னியவர்க்கு அருள் புரிவான் பொன்மலை வள்ளியும் தாமும் பொறுவிடை மேல் எழுந்தருளி சென்னி இளம்பிறை திகழச் செடும் பொய்மருங்கு அணைந்தார், பொய்கை மருங்கு அணைந்தார். அந்நிலையில், அந்நிலையில் என்பது அம்மே அப்பா என்று அந்த புண்ணிய கன்று தோணிபுர சிகரம் நோக்கி அழுத அந்நிலையில், அழுத அந்நிலையில் திருத்தோணி வீற்றிருந்தார். தோணியிலே வீற்றிருக்கக்கூடிய தோணியப்பராகிய பெருமான் அங்கே எழுந்தருளுகிறார். வீற்றிருந்தார்
அருள் திரு நோக்கால், அருள் திரு நோக்கால். அவர் எழுந்த நோக்கம் ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டுமல்ல, இந்த சைவ உலகத்திற்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற திருநோக்கம், கருத்து. திருநோக்கம் என்பது கருத்து. அப்போ அவர் எழுந்தருளியதின் நோக்கம் கருணை ஒன்றே, கருணை ஒன்றே. அப்போ இறைவன் என்ன செய்தாலும் கருணை தான். அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் வந்தாலும் கருணை தான், வருளனாலும் கருணை தான், செஞ்சாலும் கருணை தான், செய்யலைனாலும் கருணை தான். நம்மளாம் கருணைனா நமக்கு ஏதாவது செஞ்சாதான் கருணை நினைத்து கொள்ளும். அப்படிலாம் இல்லை. பார்த்திடின் எல்லாம் அருளே என்று சிவஞான சித்தியார் சொல்லும். பார்த்திடின் எல்லாம் அருளே. அவன் என்ன செஞ்சாலும் அருள் தான், செய்யலைனாலும் அருள் தான். செய்யாதது எப்படி அருளாகும் என்று பார்த்தோம்னா, அது அந்த நேரத்தில் செய்யாதது நமக்கு ஒரு பெரிய உபகாரமாக இருக்கும், உபகாரமாக இருக்கும். அதை நம்ம புரியறதுக்கு வாழ்க்கையில் பல காலம் கடந்து போகும். அதன் பிறகு தான் தெரியும், நல்ல வேளை அன்றைக்கி இது நமக்கு கிடைக்காம போச்சு, கிடைச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது எப்போ தெரியும்? பிறகு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் கிடைக்கலையே, பெருமான் எனக்கு கொடுக்கலையே, சாமிக்கு மேலே கருணையே இல்லையே என்று நாமெல்லாம் நினைத்து நிற்போம். அது நம்முடைய அறியாமையினாலே நிகழக்கூடிய ஒரு செயல்தான். எனவே அந்த அருத்திருநோக்கால் முன்னிலைமை திருத்தொண்டு, முன்னியவர்க்கு முன்னிலைமை திருத்தொண்டு, அதாவது அவருக்கு முன்னிலைமை, அவருக்கு முன்னிலைமையாவது அவர் ஏற்கனவே ஈட்டிய சிவபுண்ணியத்தின் பயனை கொடுக்கிறார். இப்போ பெருமான் வருகிறார்னா ஏதோ ஒரே நாளில் அது நிகழ்ந்துறார், ஓவர் நைட்டில் எதுவும் நடக்காது. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்கு ஞானம் உணர்த்துவதற்கு பெருமான் குருநாதனாக வருவான் என்று சொல்லுகிற 8ஆம் நூற்பாடில் அழகாச்சு, முர்ச்சை தவத்தால் ஞானம் நிகழும்பார். முர்ச்சை தவத்தால் ஞானம் நிகழும். அப்போது முர்ச்சை தவமாவது என்று சொல்லுகிற போது மேற்சரியை கிரியா யோகம் என்பார். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சொல்லு, ஆனால் அது நம்ம பல பிறவி. அங்கே முர்ச்சை சரியைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பல பிறவி. முர்ச்சை கிரியைன்னு சொன்னால் பல பிறவி, முர்ச்சை யோகம் சொன்னால் பல பிறவி. பல பிறவிகளிலே ஈட்டிய புண்ணியத்தின் பயனாய் ஞானத்தை உணர்த்துவதற்கு யார் வருவார்? பெருமானே குருநாதனாக வருவான். பெருமானே குருநாதனாக வருவான். இங்கே பெருமான் அவருக்கு ஞானத்தை வழங்குவதற்காக என்ன செய்கிறாருங்க? அவரே வருகிறார். நமக்கெல்லாம் எப்படி வருவார்? மானுட சட்டை தாங்கி குருநாதனாக வருவார். மானுட சட்டை தாங்கி குருநாதனாக வருவார். அவருக்கு எப்படி வராரு? பெருமானே வருகிறார். இந்த இடம்ல கொஞ்சம் நம்ம நுட்பமாக பார்க்கணும். நம்முடைய மணிவாசக பெருமானுக்கு பெருமான் எப்படி வந்தார்? மானுட சட்டை தாங்கி தான் வந்தார். நாவுக்கரசு பெருமானுக்கு யாரா வந்தார்? தமைக்கியாரா வந்தார். திலகவதியாரா வந்து தான் உபதேசம் செஞ்சார். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென்று பெருந்தகையார் பணிந்தேத்த உருவார அணிந்து அஞ்செழுத்து ஓதி திருநீரை கொடுக்குறாங்க. யாருக்கு? நாவுக்கரசு பெருமானுக்கு. அப்போது இறைவன் நாவுக்கரசு பெருந்தகையாருக்கு தன் தமைக்கையார் வடிவிலே வந்து திருநீற்றையும் உபதேசத்தையும் கொடுக்கிறார். மானுட சட்டை தாங்கி தான் வருகிறார். நாவுக்கரசு பெருமானுக்கும் மானுட சட்டை தாங்கி தான், மணிவாசகருக்கும் மானுட சட்டை தாங்கி தான். ஆனால் ரெண்டு பேத்துக்கும் ஒரு நுட்பத்தை காட்டுகிறார். இங்கே சகல வர்க்கத்து ஆன்மாவாகிய திலகவதியார் அறிவில் நின்று உபதேசம் செய்கிறார். அவருக்கு தானே நேராக வரார். யாருக்கு? மணிவாசக பெருமானுக்கு தானே நேராக வருகிறார். ஆனால் வடிவம் என்ன வடிவம்? மானுட வடிவம் தாங்கி அருட்குருநாதராக நம்முடைய திருப்பெருந்துறையிலே நமக்கு குருந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருந்து அவருக்கு உபதேசம் செய்கிறார். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும் யாருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு, தான் தன் சுய வடிவில் வருகிறார். எது? சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அத்துணை அடையாளங்களை காட்டி வருகிறார் ஞானசம்பந்த பெருமான். ஏனையோருக்கெல்லாம் பெருமான் எப்படி வருகிறாருங்க? மறைந்து தான் வருகிறார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி என்று அருணந்தி சிவம் யாரை பாடுறாரு? மெய்கண்டாரை பாடுகிறார். சிவபெருமான் எனக்கு வருகிற போது கண்ணையும் சடையையும் பிறையெல்லாம் மறைச்சிட்டு வந்தார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி வந்தார். யாரு? மெய்கண்டார் என்கின்ற நாமம் தாங்கி எனக்கு குருநாதனாக சிவபெருமான் வந்தார். சொல்கிறது யார்? அருளந்தி சிவம். அவருக்கு பின்னாடி வந்த உமாபதி விஷ்ணு சொல்கிறார், மறைஞான சம்பந்தர் எப்படி வந்தார்னு போற்றி பகரோட ரொம்ப அழகாக
ரொம்ப அருமையான இடம். எல்லாரும் அதை சிந்தித்து சிந்தித்து பார்க்கணும். பேரிலாநாதன் ஓர் பேர் புனைந்தும்பார். பேரிலாநாதன் ஓர் பேர் புனைந்து எப்படி வந்தாருங்க? எல்லாரும் அழுகிற மாதிரி அழுகிறான், எல்லாரும் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறான், எல்லாரும் தூங்குற மாதிரி தூங்குறான், எல்லாருக்கும் பசிக்கிற மாதிரி பசிக்குது. யாருக்கு? சிவத்துக்கு பசிக்குதுங்கிற. ஆனால் வந்தது யார்? அவர் பாடுறதெல்லாம் யார் மேலே? மறைஞான சம்பந்தரை பாடுறார். மறைஞான சம்பந்தர் பசிக்குதுன்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு? சிவபெருமானுக்கு பசிக்குதியா? சிவபெருமானுக்கு பசிக்குது. அவர் தூங்கிட்டு இருந்தா சிவபெருமான் தூங்குறார், சிவபெருமான் தூங்குகிறார் என்று பாடுகிறார். போற்றிப்பார்வுடையிலே பாடு. ஆடும் திருத்தொழிலும் சோதிமணிமிடத்து சுந்தரமும் பாதியாம் பச்சை நிறமும் பவளச் செஞ்சடை மேல் வச்ச நதியும் மதிக்கொழுந்தும் அச்சமர ஆடும். இதெல்லாம் சிவபெருமானுடைய அடையாளம். அதை பூரா யார் மேலே பாடிட்டு இருக்கிறாரு? மறைஞான சம்பந்தரை பாடிட்டு இருக்கிறார். அவரை பாடுற போது இந்த அடையாளத்தில் மறைச்சிட்டு பேரிலாநாதன், ஊரும் பேரும் இல்லாத சிவபெருமான் எனக்காக ஒரு பேர் வச்சுட்டு மறைஞான சம்பந்தன் என்று ஒரு பேர் புனைந்து எனக்காக வந்தான் என்று போற்றிப்பகவுடையில் அழகாக சொல்லுகிறார். இப்போ இவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் எப்படி வந்தார்? மானுட சட்டை தாங்கி வந்த அந்த சிவம் ஞானசம்பந்த பெருமானுக்கு தன் உண்மை தடத்த நிலையிலே வருகிறார். சொரூப இலக்கணம் கிடையாது, தடத்த இலக்கணம். பிறையும் சடையும் 4 தோள்களோடு கூடிய மானும் எல்லாம் வைத்து கொண்டு வருகிற பெருமான். இங்கே பார்க்குறீங்களா? இதே கோலம்தான். இந்த கோலத்தில் தோணியப்பராக பெருமான் அங்கே வருகிறார். வருவதின் நோக்கம் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானத்தை உபதேசம் செய்ய, ஞானத்தை உபதேசம் செய்வதற்காக வருகிறான். அங்கே தான் ஆசிரியர் பெருமக்கள் காட்டுகிறார். ஞானசம்பந்த பெருந்தகையார் பிறப்பால் சகலர், பிறப்பால் சகலர், அறிவால் அவர் பிரளயாகலர் என்று எழுதுகிறார். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நுட்பமாக சைவ சித்தாந்தம் படித்தா தெரியும். சகலருக்கு மானுட சட்டை தாங்கி வருவார், பிரளயாகலருக்கு முன்னின்று உணர்த்துவார். முன்னின்று எப்படி? மானும் மழுவுமோடு முன்னின்று உணர்த்துவார். அதனால் இவர் பிறப்பினாலே சகலர், அப்பை போல தான் பிறந்திருக்கிறார். ஆனால் அறிவினால் யார்? பிரளயாகலர் என்று எழுதுகிறார். அதனால தான் பெருமான் என்ன செய்கிறாருங்க? அங்கே அவருக்கு முன்னிலைமை திருத்தொண்டு, முன்னியவர்க்கு அருள் புரிவான். முன்னை பிறப்புகளிலே செய்த புண்ணியத்தின் பயனாய் பின்னாடி அகச்சான்றால் ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். மறப்பில்லாத என்னை மறப்பித்து மண்மேல் பிறப்பித்தாய்கிறார். சாமி, கைலாய மலையில் உன்னை மறக்காமல் இருந்தேன், நீ என்ன செஞ்ச? மறக்க வச்சுட்டு மறந்துட்ட போய் பிறன்னு சொல்லிட்டேன். அவரே என்ன செய்தாருங்க? மறப்பில்லாத என்னை மறப்பித்து மண்மேல் பிறப்பித்தார் அப்படின்னு யார் பாடுறார்? ஞானசம்பந்தர் தன் பதிகத்தில் பதிவு செய்கிறார். நீங்கள் இது நமக்கு வரலாறு யாருக்கு தெரியும்? நம்பி ஆரூர வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கைலாய மலையில் இருந்தார் அவர். மாதர்மேல் மனம் வைத்தனை தென்புவி மீது தோன்றி நம்மை அணைவாயின்னு சொன்னார். அதே தான் இவருக்கு நடக்குது. அவருக்கு நடந்ததே தான் இவருக்கு நடக்கிறது. இதை இவர் தன் பதிகத்தில் அகச்சான்றாக பதிவு செய்கிறார். யார்? ஞானசம்பந்த பெருமான். எனவே முன்னின்று அருள் புரிவான் பொன்மனை வள்ளியும் தாமும் பொருவிடமேல் எழுந்தருளி. மலை வள்ளி, மலை வள்ளினா என்பது என்னங்க? மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வு என்று பாடுவார்கள். மலையத்துவசன், இமயத்துவசன் என்று பெயர். அந்த இமயமலையின் தலைவனாகிய மலையத்துவசனுக்கு மகளாக தோன்றியவள் யார்? நம்முடைய அம்மை பிராட்டி. எனவே அவளோடு வந்தார். எப்பவுமே பெருமான் தனித்து வரமாட்டார், தனித்தே வரமாட்டார். அதுதான் இதற்கு அருள் புரிகிற திருக்கோலம்னு பேர். விடைமேல் வருகிற கோலம் அருள் புரிகிற கோலம். பெருமான் அருள் செய்கிற போது எப்பவுமே எப்படி வருவான்? அவளும் தானும் உடனே காண்க, கோலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அவள் இல்லாமல் அவன் எப்போதும் வரமாட்டான். ஆனால் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா பெருமானை தனித்து எப்போதும் காண முடியாது, அம்மையை தனித்து காணவே முடியாது. ரெண்டுக்கும் தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லப்படும். ஒரு பொருள் ரெண்டாணிக்கும், ஒரு பொருள் ரெண்டாணிக்கும். அதுபோல் எப்பவுமே பெருமான் அம்மையோடு தான் இருப்பான். ஆனால் நம்மை போன்றோர் அறிவை விளக்குவதற்காக அருள் செய்கிற போது எப்படி வருவான்? அம்மையோடு வருவான். எனவே பொன்மலை வள்ளியும் தாமும் பொருவிடை மேல், பொருவிடை என்பது ஒப்பற்ற விடை, ஒப்பற்ற விடை மீது எழுந்தருளி சென்னி இளம்பிறை திகழ. சென்னியிலே இளம்பிறை. அந்த பிறை ஏன் அடிக்கடி சொல்லணும் அப்படின்னா அடையாளங்களுடன் சாட்டினார். பின்னாடி சொல்லுவார். தோடுடைய சிவன் என்று பாடுகிற போது அடையாளங்களுடன் சாட்டினார். ஏன்னா பெருமானை சொல்லுகிற போது எப்பவுமே அடையாளத்தோடு சொல்லணுமா. ஏன் அடையாளத்தோடு சொல்லணும்னா நம்மை நோக்கித்தான். நமக்கெல்லாம் சில நேரத்தில் என்ன வந்துடும்? அது இவரையும் சொல்லலாங்க,
அவரையும் சொல்லலாங்கன்னு பொதுவாக வச்சு யாரையாவது காமிச்சிடுவோம் நம்ம இல்லைங்களா. பெருமான் அப்படின்னா இது என்னது இருக்கு, எல்லாரும் பெருமான் தான், இவரும் பெருமான் தான், அவரும் பெருமான் தான், எவர் பெருமான் என்று ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால் என்ன செய்யணும், சொல்லுகிற போதே அடையாளங்களோடு சொல்ல வேண்டும், அடையாளங்களோடு சொல்ல வேண்டும். எனவே பெருமான் எப்படி வந்தாருங்களா, தன்னுடைய சென்னியிலே இளம்பிறை, அவருக்குரிய தனி அடையாளம் அது. ஏன்னா கருணையின் அடையாளம் அவர் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும். இதுக்கு நீங்கள் சித்தியால் அழகாக சொல்லுவார். அதாவது அவன் வைத்திருக்கிற கருவி என்னென்ன வைத்திருக்கிறாரு, மான் வைத்திருக்கிறார், மழு வைத்திருக்கிறார், அப்புறம் பூண்டு இருக்கிற ஆபரணங்கள் எது, புலித்தோல், பாம்பு, இதெல்லாம். அப்புறம் அவயவங்கள் கை கால் சடை, இதெல்லாம் அவயவம் எல்லாமே கருணைப்பார். அவன் சடையை பார்த்தீங்கன்னா அது என்னது, சடை இல்லைங்க, அது கருணைங்கிறார். அவர் கை கருணை, அவருடைய கால் கருணை, அவர் உடுத்தி இருக்கிற புலித்தோல் ஆடை கருணை, அவர் தாங்கி இருக்கிற கங்கை கருணை, அவர் அணிந்திருக்கிற பிறை கருணை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. உதாரணத்துக்கு இது பிறை பார்த்தாவே தெரியும். பிறை என்னதுங்க, மதினா என்னது, சந்திரன்னு பேர். சந்திரன் தக்க நாளே சபிக்கப்பட்டான். அவன் என்ன செஞ்சான், எங்கெங்கேயோ போனான். போகிற போது முதல்ல எடுத்த உடனே யாரும் பெருமான்கிட்ட போக மாட்டாங்க, அது எல்லாருக்குரிய இயல்பு. எடுத்த உடனே பெருமான்கிட்ட போக மாட்டாங்க. கொஞ்சம் ஈஸியாக எங்கே போய் பார்க்கலாம், இவரால் தீருமா அவரால் தீருமான்னு என்ன செய்வாங்க, எல்லா பக்கம் முட்டி மோதிட்டு எங்கேயுமே ஆகாதுன்னா தான் பெருமான்கிட்ட போவாங்க. இது எல்லா உயிருக்குரிய இலக்கணம். அது சந்திரனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதுதான் இலக்கணம். ஏன்னா இங்கே வரணும்னா கொஞ்சம் தவ முதிர்ச்சி வேணும். எல்லாரும் பெருமான்கிட்ட வந்து சேர முடியாது. எப்படி வருவாங்கன்னா வேறு வழி இல்லைன்னு வருவாங்க. அப்புறம் அது அவனுடைய கருணை பரத்துவத்தை புரிஞ்சுட்டு அங்கே நின்றுக்கலாம். எனவே அந்த சந்திரன் யார்கிட்ட போனான், பிரம்மன்கிட்ட போனான், பெருமாள்கிட்ட போனான், இந்திரன்கிட்ட போனான், எங்கேயும் ஆகலை. நேராக போய் பெருமான் திருவடியில் விழுந்தான். அவனை எடுத்து எங்கே வச்சுக்கிட்டாரு, தலை மேலே வச்சுக்கிட்டார். காலில் விழுந்த சந்திரனை எடுத்து தலை மேலே வச்சார், தலை மேலே வச்சார். அதுக்கு தான் அவனுக்கு பித்தன் என்று சொல்கிறாங்க. ஏன்னா காலில் விழுந்தவன் என்ன செஞ்சுருக்கலாம், காப்பாற்றிருந்தால் போதாதா, சரணடைஞ்சவன் என்ன சரியா அவனை காப்பாற்றுறையான்னு சொல்லியிருந்தால் போதும். அவன் என்ன செஞ்சாங்க, தூக்கி தலை மேலே. யாரை எங்கே வைக்கணும்னு தெரியணுமா இல்லையா, அது யாருக்கு தெரியுமோ தெரியாதா, பெருமானுக்கு தெரியாது. பெருமானுக்கு யாரை எங்கே வைக்கணும், இது ஒரு நகைச்சுவையாக சொல்கிறது தான். யாரை எங்கே வைக்கணும்னு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவன் அவர்களுடைய தகுதியை பார்ப்பதில்லை. தகுதியை பார்த்தா யாரை எங்கே வைக்கணும்னு அவனுக்கு தெரியும் இல்லையா. தகுதியை பார்க்கறதில்ல. பார்க்கிற போது அவனுக்கு என்ன தெரியுது, கருணை. அவனோட நோக்கமே கருணை நோக்கம்தான். ஆனால் தகுதியெல்லாம் மறந்து போயிடுவான். இப்போ சந்திரனை தூக்கி எங்கே வச்சுட்டாரு, தலை மேலே வச்சுக்கிட்டார். இதுக்கு உதாரணம் நம்ம தான். நம்ம தகுதியெல்லாம் பார்த்தா நம்ம திருநீர் பூச முடியுமா, பூச முடியாது. ஆனால் என்ன செய்கிறான், இந்த பூசிக்கியா நீயும் சிவனடியார் வந்து கூடத்தில் நின்றுக்கோ அப்படின்னு நம்மளையும் கொண்டு வந்து நிறுத்திடுறானா இல்லையா. நல்லா யோசித்து பார்க்கணும், நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது. திருநீர் பூசுவதற்கும் அஞ்செழுத்து ஓதுவதற்கும் பூசை செய்வதற்கும் நமக்கு தகுதி இருக்கிறதா. அந்த தகுதி எடுத்து நூல்களில் பார்க்கிற போது அதில் எந்த கட்டத்தையும் டிக் பண்ண முடியாது. அதுதான் நம்ம நிலைமை. ஆனாலும் பெருமான் என்ன செய்கிறான், நம்மை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறானா இல்லையா. அப்போ அது நோக்கம் கருணை ஒன்று, கருணை ஒன்று. அந்த வகையில் சந்திரனை தூக்கி தலை மேலே வைக்கிறார். அப்போ அது என்னதுங்க, கருணையின் அடையாளம், கருணையினுடைய அடையாளம். அது ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி உண்டு. சடை என்பது ஞானத்தின் அடையாளம், சடை என்பது ஞானத்தின் அடையாளம். மதி என்பது அறிவுன்னு பேர். மதி என்பது அறிவு. இந்த அறிவு எப்போ வளரும்னா ஞானத்தை அடைந்தால் அறிவு வளரும். ஞானத்தை அடையலைன்னா அறிவு தேஞ்சு போகும். அப்போ இந்த அதனால தான் எங்கே தூக்கி வச்சாராம், தலை மேலே வச்சார். ஞானம் வராத வரைக்கும் அறிவு வளரவே வளராது, அறிவு வளரவே வளராது. ஏன்னா ஞானம் என்பது எங்கே இருக்குதுன்னா பெருமான்கிட்ட தான் இருக்குது. ஞானம் என்பது எங்கே போகணும், அங்கங்கே போய் விடக்கூடாது, அங்கெல்லாம் ஞானம் கிடையாது. ஞானம் எங்கே இருக்கிறது, திருவருளில் தான் இருக்கிறது, பெருமானிடம் தான் இருக்கிறது. எனவே அது ஒரு அடையாளம். இதுபோல் அவனுடைய அடையாளங்கள் எல்லாமே அரண்தன் உரு அருள் தரும் கர சரணாதி சாங்கம் எல்லாம் அருள் உணர்வருள் உருவை தோன்றும் கருமமோடு குணங்களும் அருள் எல்லாம் அருள்னு முடிப்பார் சித்தியார். எல்லாம் அருள் என்னது, அவன்கிட்ட இருக்கிற எல்லாமே அருள் என்று முடிப்பார். எனவே அப்படிப்பட்ட அந்த அருளை அடையாளமாக கொண்டு இளம்பிறை
திகழ செழும் பொய்கை மருங்கு அணிந்தார். செழுமையான நீர் விளங்கக்கூடிய அந்த பொய்கையின் அருகிலே வந்து யார் சேர்ந்தா? பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து என்ன செய்தார் பாருங்க. திருமறை நூல் வேதியர்க்கும் தேவியர்க்கும் தாம் கொடுத்த பெருகுவரம் நினைந்தோதான் தன் பெருமை கடல் பேணும் ஒரு நெறியில் வரும் ஞானம் கொடுப்பதனுக்கு உடனிருந்த அருமறை ஆளுடையவளை அளித்தருள அருள் செய்வார். ஏன் கொடுக்க சொன்னார் என்பதற்கு சேக்கிழார் பெருமான் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்குறார். அதனாலோ அப்படின்னா இந்த வினையினுடைய பயனை இறைவன் ஊட்டுகிற விதம் இருக்கு பாருங்க, அது நமக்கு எப்பவுமே புரியாது. வினை ஊட்டுகிற முறைமையும் அருளை ஊட்டக்கூடிய முறைமையும் நம் அறிவுக்கு எட்டாது. எதனால் எதை எப்போ செய்வான்னு பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு என்னது ஒரு கல்லில் 2 மாங்காய், ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்லுவோம். வழக்கத்தில் சொல்கிறோமா இல்லையா? அவன் ஒரு கல்லில் 100 மாங்காய் அடிப்பான். பெருமான் ஒரே கல்லில் 100 மாங்காய் அடிப்பான். ஏன்னா யாரை எப்பப்போ எங்கே கூட்டணுங்கிறது பெருமானுக்கு தெரியும். ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அங்கே அந்த புண்ணியத்தை யார் கொடுக்கணும்னா அவங்கள எல்லாம் எங்கெங்கேயோ இருந்து கொண்டு வந்து சேர்த்திடுவான். அது கணக்கிலேயே வராதவங்கெல்லாம் இருப்பாங்க, எதிர்பார்க்காத ஆளெல்லாம் அங்கே வந்து இருப்பாங்க, எதிர்பார்த்த ஆள் அங்கே இருக்க மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கணக்கு பெருமானுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு பாவத்தை ஊட்டுகிற போதும் யார் அது இருக்குதோ அவன் அந்த சும்மா ரோட்டில் அந்த பக்கம் போனவன் இன்றைக்கி கூட்டமாக இருக்கியான்னு இந்த ரோட்டில் போவான், இங்கே வந்து அந்த ஒரு பிரச்சனையில் மாட்டுவான். இந்த கணக்கு யாருக்கு தெரியும்? பெருமானுக்கு தான். புண்ணியத்தை ஊட்டினாலும் சரி, வினையை ஊட்டினாலும் சரி, அவன் என்ன செய்வான்? ஒரு செயலிலே பல கணக்கை டேலி பண்ணுறதுல பெருமான் மாதிரி யாருமே கிடையாது இல்லைங்களா? அந்த வகையில் இப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் ஊட்டணும். இதற்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்பு செய்த தவம்னார். முன்பு செய்த தவத்தினால இவருக்கு ஊட்டினார். அப்போ இவருக்கு மட்டும்தான் கணக்கு நேராச்சான்னு கேட்டால் இல்லை, அவர் தந்தையாருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்கு? இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேண்டும் என்று நீண்ட நெடிய காலம் அவர் தவம் செஞ்சிருக்கிறார். இப்போ ஒரு 2 தவத்தை கொண்டு வந்து கூட்டுறார். இவர் முன்னை பிறவிகளிலே செய்த புண்ணியத்தின் பயனை ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுக்கணும். அதே நேரம் தனக்கு இந்த பரசமயத்தை நிராகரிக்கிற ஞான குழந்தை வேண்டும் என்று அவர் செய்த தவம், தந்தையார் செய்த தவம் அதையும் சேர்த்து இதில் தீர்க்கிறார். 2 கணக்கை டேலி பண்ணுறார். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நினைத்து பார்க்கணும், நமக்கு அமைகின்ற சுற்றங்கள் எல்லாம் வினை கணக்கு. எல்லா சுற்றங்களும் வினை கணக்கு தான். ஏன்னா நமக்கு ஒரு புண்ணியம் வரணும்னா அதற்கு தகுந்த மாதிரி சுற்றம் அமையும். ஒரு பாவத்தை நமக்கு ஒரு வினையை ஊட்டணும்னாலும் சுற்றம் அப்படி தான் அமையும். சரிங்களா? இது நம்ம ஏன் எனக்கு இப்படி வந்தது, எனக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு நம்ம எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனால் விடை என்னது? ஒரே விடை தான். என்னது? ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறது. கணக்கு புரியுதோ இல்லையோ, கணக்கு டேலி ஆகுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த கணக்காக இந்த கணக்காலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? கணக்கை டேலி பண்ணிட்டு இருக்கிறார். அது நல்வினையாக இருந்தாலும் அதுதான், தீவினையாக இருந்தாலும் அதுதான். இங்கே 2 பேருடைய புண்ணியத்தையும் ஒரு சேர பயன் கொடுக்கிறார் பெருமான். அதான் இங்கே சொல்கிறதுங்க, திருமறைநூல் வேதியர்க்கும். மறைநூல் வேதியர் யார்? சிவபாத இருதயர், அவருடைய தேவியார் பகவதி அம்மையார் ஆகிய இருவருக்கும் தாம் கொடுத்த பெருகுவரம் நினைந்தோ. இவருக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சப்பா, ஏற்கனவே அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்குறோம். ஏன் அவர் தவம் செஞ்சுருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல ஞான குழந்தை வேணும்னு. ஆகட்டும், உனக்கு நல்ல ஞான குழந்தையை நான் கொடுக்கிறேன் என்று வரம் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? சிவபாத இருதயருக்கு கொடுத்துருக்காரு. அதை நினைச்சாரா தெரியல, தெரியல. அதனால தான் இங்கே சொல்கிறார் என்னதுங்க, நினைந்தோன்னு என்ன இருக்கலாம். நீங்கள் அப்படி ஒரு கமா போட்டு வச்சுக்க வேண்டியதான். தெரியாது. ஏன்னா இறைவன் அருள் செய்கிற திறத்தை நம் அறிவு கொண்டு ஆராயக்கூடாது, முடியாது. அது அழகாக ஞானசம்பந்த பெருமான் பதிகத்திலே பாடுறாரா இல்லையா? என்னது? ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிளக்க வேண்டாம். அடியாருக்கு அருள் செய்யும் போத நீ என்ன செய்யக்கூடாது? போய் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, ஏங்க நான் 4 வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறேன், எனக்கு சாமி ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, அவர் நேற்று தான் வந்தார்,
அவருக்கு எல்லாம் கொடுக்குறார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இது இந்த நிமிடம் இன்னைக்கு வர கணக்கு இல்லை. ஓனை பிறப்புகளில் என்னென்ன கணக்கு இருந்தது நோட்டு அவர் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அதை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, நான் அப்படி தேவாரம் பாடுறேன், திருவாசம் உருகி உருகி பாடுறேன், எனக்கு சாமி ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் பாருங்கள் நேற்று தான் வந்தார், அவருக்கு சாமி எல்லாம் கொடுக்குறார் அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அழகாக சொல்லிட்டார், ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும், அப்புறம் ஆதி மாண்பு, இறைவனுடைய அருள் திறத்தை ஆராய்ச்சி பண்ணாதேங்கிறார். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணுனா விட கிடைக்காது, விட கிடைக்காது. ஏன்னா அவன் பல பிறப்புக்கு கணக்கு அவன்கிட்ட இருக்குது. போன பிறப்பில் செஞ்ச கணக்கு, 100 பிறவிக்கு முன்னாடி செஞ்சது, 1000 பிறவிக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் அவன்கிட்ட இருக்குது. அத்தனை கணக்கு அவன் வச்சுட்டு எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டு இருக்கிறான். நாம் இன்றைக்கி நேற்று செஞ்சதை வச்சுக்கிட்டு எனக்கு எப்படி கொடுத்த எனக்கு எப்படி கொடுத்தேன்னா அதெல்லாம் நமக்கு எட்டாது, நம்ம அறிவுக்கு எட்டுவதே இல்லை. எனவே இருக்கலாம். சேக்கிழார் பெரும் பல நேரத்தில் கை விரிச்சிடுவார், கை வச்சு பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏற்பகையார் வீட்டுக்கு வருகிற போது அப்படி தான் கேட்குறாரு, அம்மாட்ட சொல்லிட்டு வந்தாரா, சொல்லாமல் வந்தார். சொல்லிட்டு வந்தார்னு சொன்னால் அம்மா எப்படி விட்டாங்க, இல்லை சொல்லாமல் வந்தார்னா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு நாள் வர முடியுமா? அப்போ என்ன பதில் சொன்னாலும் பிரச்சனை, ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. அதனால் இது தெரிந்து வந்தாரோ தெரியாமல் வந்தாரோ எனக்கு தெரியாதுன்ட்டார். எனக்கு தெரியாது, எப்படியோ வந்துட்டார், எப்படியோ வந்துட்டார். அது மாதிரி இப்போது வந்தது எதற்கு, அவர் தவம் செஞ்சதுனால இவருக்கு ஞானம் வந்ததா, இல்லை இவர் ஏற்கனவே செஞ்ச தவத்தினால வந்ததா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் தான். இவர் ஏற்கனவே தவம் செஞ்சிருக்கிறாரு, எதற்கு, ஞானம் பெறுகிற தவத்தை செய்திருக்கிறார். அப்போ தந்தையார் என்ன தவம் செஞ்சிருக்கிறாரு, ஞான குழந்தையை பெற்றெடுக்கிற தவத்தை செஞ்சிருக்கிறார். அவர் பெற்றெடுக்கிற தவம் தான் அவருக்கு, ஞானம் பெறுகிற தவம் இருக்கு இல்லை. யாருக்கு, தந்தையாருக்கு பெற்றெடுக்கிற தவம் மட்டும்தான் உண்டு. அந்த தவம் இருப்பதினால இவரை கொண்டு வந்து அங்கே பிறக்க வைக்கிறார், அவரை கொண்டு வந்து பிறக்க வைக்கிறார். எனவே அது நினைந்தோ தம் பெருமை கடல் பேணும் ஒரு நெறியில் வருஞானம். இங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானம் கொடுக்குற போதே சேக்கிழார் பெருமான் அழகா சொல், ஞானம்னா என்னன்ட்டு, இதுதாங்க ஞானம். ஞானமாவது என்னது, ஈசன்பால் அன்பு என்பர். ஞானமாவது ஈசன்பால் அன்பு, பெருமான் மேலே அன்பு வந்தால் தான் அதுக்கு பேர் ஞானம்னு பேர். பெருமான் மேலே என்ன இருக்கணும், அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லைன்னா அதுக்கு என்ன கிடையாது, ஞானம் ஆகாது. சரி, அன்புனா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நெறியினர், ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு தெய்வ வழிபாடு, பக்தியிலும் கற்பு உண்டுவர், பக்தியிலும் கற்பு உண்டு. ஞான சம்பந்த பெருமான் முதல் பதிகத்திலே பாரு, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன், ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். இது இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமே பேணும் அடியார். அடியார்னா யாரு, இவரும் தான் தேவர் அவரும் தான் தேவருங்க, இவருக்கு ஒரு கும்பிடு அவருக்கு ஒரு கும்பிடு, அப்படியே பெருமானுக்கு ஒரு கும்பிடு, அப்படி போட்டால் அது என்ன கிடையாது, அன்பு ஆகாது, அன்பு ஆகாது. அப்போ பெருமானை மட்டுமே என்ன செய்யணும், வணங்கணும். அப்போ மற்ற தெய்வத்தை வணங்கக்கூடாது. ஆனால் வணக்கம் எல்லாருக்கும் உண்டு, வணக்கம் எல்லாருக்கும் உண்டு. வழிபாடு பெருமானுக்கு மட்டும்தான். வழிபாடு வேறு, வணக்கம் வேறு. இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு வீட்டுக்கு கொடுங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய இப்போ வீட்டு இந்த எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுங்க, தனியாக வருவார். வருகிற போது அவரோட படையோடு தான் வருவார் இல்லைங்களா. வார்டு கவுன்சிலர் வருவார், மாவட்டம் வட்டம், அப்புறம் அவர் டிரைவரு, ஒரு 10-15 பேர்த்து கூட வருவார். எனக்கு எம்எல்ஏ மட்டும்தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு டீ காஃபி கொடுத்து பேச முடியுமா? என்ன செய்வோம், கூட வரவங்களையும் வரவேற்று உபச்சாரமெல்லாம் செய்ய வேண்டியது தான். ஆனால் ஒரு மனு கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க, எம்எல்ஏட்ட ஒரு மனு கொடுக்கணும், ஒரு ஆப்ளிகேஷன், போய் டிரைவர்கிட்ட கொடுப்போமா, இல்லை கூட வந்திருக்க வார்டு வட்டத்துக்கிட்ட கொடுப்போமா? ஏன், அவங்க எம்எல்ஏவே வந்துட்டார், அவர்கிட்ட தான் அப்ளிகேஷன் கொடுப்போமா இல்லையா? அது மாதிரி என்னது, வழிபாடு பெருமான்கிட்ட தான் இருக்கணும். சிவபூஜை செய்கிற அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், பெருமான் வந்தால் கூடவே பரிவாரமெல்லாம் வரும். பரிவாரத்தையெல்லாம் கும்பிடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கும்பிடணும். எப்போ கும்பிடணும், பெருமான் வருகிற போது பரிவாரம் வரும். வருகிற போது அனைவரையும் வணங்க வேண்டியது கடமை, வணங்கலாம். ஆனால் வழிபாடு எங்கே இருக்கணும், பெருமான்கிட்ட தான் இருக்கணும். இங்கே முன்னாடி போன உடனே முதல்லையே நின்று கோபுர வாசல்லையே நின்று கொடிமரத்துலேயே நின்றக்கூடாது. அதுலேருந்து உள்ள எல்லாம் நுழைஞ்சு கருவறைக்கு வரைக்கும் போகணுமா இல்லையா? ஏன்னா அதுதான் ஒரு நெறிய மனம்னார். ஒரு நெறிய
மனம் ஒன்றேகான் பதி என்று சொல்லும். ஒன்றேகான் பதி. மற்றதெல்லாம் ஆன்ம வர்க்கம். நீங்கள் எதையெல்லாம் தெய்வம் 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 என்று சொல்கிறீர்களோ அவர்களெல்லாம் என்னது? ஆன்ம வர்க்கம். அவர்கள் என்ன செய்வாங்க? பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும். மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவைகளாதான் அருள் செய்வான் என்று சித்தியார் சொல். யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கே மாதொரு பாகனாதாம் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல்வினையும் செய்யும். ஆதலால் இவை இல்லாதான். எவை இல்லாதான்? பிறத்தல், இறத்தல், வேதனைப்படுதல். இதெல்லாம் இல்லாதவன் எவனோ அவனே பரம்பொருள். எனவே அவனை அறிந்து வழிபடு செய்க என்று சிவஞான சித்தியார். யாதொரு தெய்வம் கண்டீர். யாதொரு எந்த கடவுளை கும்பிட்டீங்கனாலும் அருள் யார் செய்வா? பெருமான் தான் செய்வார். அப்போ அப்புறம் எதை கும்பிட்டா என்னங்க? இல்லையா? எதை கும்பிட்டாலும் யார் வருவா? சிவபெருமான் தான் வருவார். அப்புறம் எதை கும்பிட்டா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை? எதை கும்பிட்டாலும் சிவபெருமான் தான் வருவார். நீங்கள் போய் இங்கே ஒரு மாரியம்மனை கும்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே யார் வருவா? சிவபெருமான் தான் வருவார். சிவபெருமானை போய் கும்பிட்றீங்க, யார் வருவா? சிவபெருமான் தான் வருவார். அப்புறம் எங்கே கும்பிட்டா என்ன சார்? எல்லாம் ஒன்று தானே. அப்புறம் ஏன் சிவபெருமானை கும்பிடணும்? அதாம்மா, நீங்கள் பிறப்பில்லாதவன் தான், இறப்பில்லாதவன் தான். நீங்கள் எதை கும்பிட்டாலும் வர்றது யார்? சிவபெருமான் தானே வரப்போகிறாரு. அப்புறம் எதை கும்பிட்டா என்ன? அவர் வருது சிவபெருமான் தான். நீங்கள் என்ன நினைப்புல கும்பிட்றீங்க? நீங்கள் என்ன நினச்சி கும்பிட்றீங்க? சிவபெருமான் நினச்சா கும்பிட்றீங்க. நீங்கள் சிவபெருமான் நினச்சி எதை கும்பிட்டீங்கனாலும் சிவபெருமான் தான். கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூரில் முளைக்குச்சியில் அந்த பொண்ணு பூ போடுது. வெளியே போக முடியல, முளைக்குச்சி இருக்கு. அதை பார்த்தோன்னே இது எனக்கு சிவலிங்கன்னு சொல்லி என்ன செய்யுது? பூவை போடுது. சிவபெருமான் அங்கே வந்துட்டார். அப்போது நீங்கள் எதை வணங்குறீங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன நோக்கத்தில் வணங்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க. இது இந்த முளைக்குச்சி சிவலிங்கம் என்று நினைந்தால் அங்கே பெருமான் வந்துடும். அங்கே மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி. மொக்கணின்னா என்னது? கொள்ளு போடுற பை. குதிரைக்கு மாட்டியிருப்பாங்கல்ல கொள்ளு பை, அதுக்கு கொல்லை போட்டு மாட்டி விட்டுருவாங்க. அந்த வரலாறு திருவாசகத்தில் இருக்குது. இங்கே தான் முக்கணி இந்த ஒரு தலை இருக்குது, சோழ நாட்டில் ஒரு தலை இருக்குது. எதுன்னு தெரியலன்னு எழுதுகிறாங்க உரையில். அது என்னது? தினந்தோறும் ஒருத்தர் செவ் பூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டார். மாமன் மச்சா 2 பேர் என்ன செய்கிறாங்க? வெளியூர் போகிறாங்க. வெளியூர் போகிறாங்க. அப்போலாம் குதிரையில் போகிற வழக்கம் இருக்குது. குதிரையில் 2 பேரும் மாமனும் மச்சனும் போகிறாங்க. போகும்போது இரவு வீட்டுக்கு திரும்ப முடியல. என்ன செய்கிறாங்க? ஒரு இடத்துல தங்க வேண்டியதாச்சு, தங்கியாச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிட போகலான்னு மச்சனை கூப்பிட்றான். மாமன் என்ன சொல்கிறான்? நான் சிவபூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இவனுக்கு என்னடா மாமன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, நீ குளிச்சுட்டு வா மாமா, நம்ம பூஜை பண்ணிகிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? மாமனை குளிக்க போக சொல்லிட்டு குதிரைக்கு மாற்ற கொள்ளு பை இருக்கா இல்லையா, அதில் மண்ணை போட்டு அமைச்சு கவுத்தி வச்சுட்டு திருநீலாம் வச்சுட்டு, இங்கே பாரு ஒரு சிவலிங்கம் இருக்குது, பூஜை பண்ணுன்ட்டான். சரின்னு இவர் என்ன பார்க்குறாரு? சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பூவை பறிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிட்டார். பண்ணி முடிச்சோடனே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோடனே எப்போ மச்சனுக்கு இருக்கிற கிண்டல் இருக்குமா இல்லையா? என்ன நீ சிவபூஜை பண்ண, கொள்ளு பைக்கும் சிவபூஜைக்கும் வித்தியாசமே தெரியல, நீ என்னமோ சிவபூஜை பண்ணி தான் சாப்பிடுவோன்னு என்னமோ பில்டப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணுறான். இல்லை எதா வேணா இருக்கட்டும், நான் பெருமானை நினச்சி தான் வழிபாடு செய்தேன்னு சொன்னோன்னு இது பார் கொள்ளு பை என்று அதை என்ன செய்கிறான்? உருவரான் வரல. அது என்ன ஆயிடுச்சு? சிவலிங்கமாகவே ஆச்சு. அப்போ நீங்கள் எதை வணங்குறீங்கிறது முக்கியம் இல்லை, எதாக நினைந்து வணங்குகிறீர்கள். உங்கள் கருத்து தான் முக்கியம். நீங்கள் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்று வீட்டில் குக்கரை வச்சேன் வந்துச்சா வரலையானா சாப்பாடு தான் வருமே ஒழிய சிவன் வராது இல்லையா? அப்போ என்னது? நம்ம எங்கே நிற்கிறோங்கிறது கருத்து இல்லை, கருத்தில் என்ன நிற்குதுங்கிறது தான் கருத்து. சரிங்களா? எனவே இங்கே பெருமான் என்ன செய்கிறாருங்க? அந்த பெருமானை நினைந்து பூசிக்க வேண்டும். அவனை தவிர வேறு கடவுளை கடவுளாக கொள்ளக்கூடாது. கடவுளர் வேறு, கடவுள் வேறு. கடவுளர் என்பது என்னங்க?
கடவுள் நிலையை அடைந்த ஆன்மாக்கள். ஒரு ஆன்மா புண்ணிய விசேஷத்தினால என்ன செய்யும், ஒரு உயர்ந்த பதத்துக்கு போகும். அந்த பதத்துக்கு கடவுளர் பதம்னு பேர். அந்த கடவுளர் பதம் என்பது யார் வேணாலும் போகலாம், நாம் கூட போகலாம். என்னது, புண்ணியம் நிறையா செய்ய செய்ய நம்மளை என்ன பெருமான் என்ன செய்வார், அப்படியே உயர்த்திக்கிட்டே போவார், உயர்த்தி கொண்டே போவார். அப்போ அந்த இடத்துல இருக்கிற போது எல்லாரும் அவரை வணங்குவாங்க, எல்லாரும் வணங்குவாங்க. யார் வணங்குவாங்கன்னா, நமக்கு வீட்டு செல்வம் வேணும், இது வேணும், அது வேணும்னு நினச்சா என்ன செய்யலாம், எதை வேணாலும் வணங்கலாம். ஞானம் வேணும், வீடு வேறு வேணும் அப்படின்னா யாரை வணங்கணும், பெருமானை தான் வணங்கணும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அது இல்லை. இல்லாத ஆள்கிட்ட போய் கொடுன்னு அவர் என்ன சொல்லுவார், நானும் அதை தாயா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நானும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருப்பார். எனவே ஒரு நெறிய மனம் ஞானம் கொடுப்பதனுக்கு, அந்த ஞானத்தை யாருக்கு கொடுக்கறதுக்கு, ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுக்கும் பொருட்டு உடனிருந்த அருமறை ஆளுடையவளை, அருமறையின் பயனாக இருக்கிற வேத பயனாம். வேத பயன் யாருன்னா அருள் தான், திருவருள் தாங்க வேதம். வேதம் என்பது வேற ஒன்றும் இல்லை, திருவருள் தான். அந்த வேதத்தின் வடிவாக இருப்பவள் யார், அம்மை. அதனால தான் அவளுக்கு வேத நாயகின்னு பேர். வேத நாயகி, வேதத்தினுடைய நாயகி அவள் தான். அதனாலவே அருமறை ஆளுடையவளை அளித்தருள் அருள் செய்வார். அவள் அளிப்பதற்கு இவர் அருள் செய்தார். அப்போ பெருமான் ஆணை வழி நிற்பதினால்தான் அவளுக்கு ஆணைன்னு பேர். அந்த அருளுக்கு என்ன பேர், ஆணைனே பேர். ஆணைன்னு அரசனது ஆணை போல, அரசனது ஆணை போல. எது, திருவருள். திருவருள் அரசனது ஆணை போல. அரசன் ஒரு சட்டம் போடுறாரு, இன்று முதல் இது நடக்கட்டும்னு சொன்னால் அது அரசாணை ஆகிடும் இல்லைங்களா. அதுபோல் இறைவன் கருத்து என்ன, அதை செய்கிறது யார், அம்மை தான். அம்மை தான் செய்வா. அதனால் அவர் ஆணைன்னு பேர். சிவஞான போதம் 2வது நூற்பா. 2வது நூற்பா என்னம்மா, அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் ஆணையின் இருவினையில். இந்த ஆணை என்பது என்னது, திருவருள். நீக்கம், ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே, நீக்கமின்றி ஆணையோடு பிரிப்பின்றி இருப்பன். தன் திருவருளோடு சிவம் எப்படி நிற்கும், பிரிப்பின்றி நிற்கும். சிவம் சக்தி தனி கிடையாது, ஒன்று தான். எனவே அந்த அம்மையை எது ஞானம் அளித்தருளுவதற்காக பெருமான் என்ன செய்தார், அருள் செய்தார். அம்மைக்கு அருள் செய்ய அம்மை என்ன செய்ய போகிறார், ஞானசம்பந்தருக்கு அருள் செய்ய இருக்கிறார். அழுகின்ற பிள்ளையார் தமை நோக்கி அருள் கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறைவர்தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடியை பார்த்தருளி துணைமுலைகள் பொழிகின்ற பாலடிசில் பொன்வள்ளத்து ஊட்டு என்ன. அழுகின்ற பிள்ளையார் தமை நோக்கி, அழுகின்ற பிள்ளையார் தமை நோக்கி. அழுகின்ற பிள்ளையார், பிள்ளை என்பது இங்கே 6 விகுதி போட்டு பிள்ளையார். காரணம் அவர் நம்மை போல பிள்ளை இல்லை, அவர் தவம் மிகுதியுடைய பெருமான். எனவே பிள்ளையாரை நோக்கி அருள் கருணை எழுகின்ற திருவுள்ளம், அருளாகிய கருணை எருகின்ற திருவுள்ளத்தை உடைய பெருமான். அந்த பெருமான் என்ன செய்தாருங்க, தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடியை பார்த்தருள். எல்லா உலகமும் வணங்கத்தக்கவளாக இருக்கக்கூடிய அம்மையை நோக்கி பெருமான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருங்க, பார்த்தருளி துணைமுலைகள் பொழிகின்ற பாலடிசில் பொன்வள்ளத்து ஓட்டு. பொன் வள்ளம், வள்ளம்னா கிண்ணம், தங்க கிண்ணம். தங்க கிண்ணத்தில் உன்னுடைய 2 முளைகளிலே இருந்து ஞானப்பாலை கறந்து ஊட்டு என்று என்ன செய்கிறாருங்க, பெருமான் அம்மைக்கு ஆணையிட அவள் என்ன செய்கிறார் என்பதை பாருங்க. ஆரணமும் உலகேடும் ஈன்றருளி அனைத்துக்கும் காரணமாய் வளம்பெருகு கருணை திருவடிவான சீரணங்கு சிவபெருமான் அருளுதலும் சென்றணைந்து வாரிணங்கு திருமுலைப்பால் வள்ளத்து கரந்தருள். அம்மையினுடைய சிறப்பை இங்கே சொல்கிறார். எப்படி படுங்க, ஆரணமும் 7 உலகும் ஈன்றருளி. உலகத்தை ஈன்றவள் யார், அம்மை. உலகத்தை ஈன்றவள், வேதத்தை சொன்னவள் அம்மை. வேதத்தை சொன்னவள் அம்மை. இப்போ பாருங்க, நல்லா படிச்சிருந்தா இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரணும். என்ன சந்தேகம், பெருமான்ல சொன்னார் இல்லையா, சொன்னது யார், பெருமான்ல சொன்னார். அப்படின்னா இங்கே வேதத்தின் வடிவாய் இருக்கின்ற அம்மை, வேதத்தின் வழி. காரணம் முன்னாடியே சொன்னோம், அருளும் வேதமும் வேறல்ல, அருளும் வேதமும் வேறல்ல, அருளும் அம்மையும் வேறல்ல.
எனவே வேதத்தின் வடிவாக இருக்கின்ற அம்மை உலகு ஈன்றவள். உலகை ஈன்றவள். உலகு எதிலிருந்து வந்தது? மாயையிலிருந்து வந்தது. ஆனால் மாயை தானே தொழில்படாது, மாயை தொழிற்படுத்துவது திருவருள். அதனால் உலகை ஈன்றான்னு சொன்னால் மாயையிலிருந்து உலகத்தை நமக்காக செய்து கொடுப்பவள் அம்மைன்னு பேர். உலகத்தை நமக்காக என்ன செய்கிறான்? பெருமான் அம்மையின் வழியாக உலகத்தை செய்து கொடுக்கிறான். அப்போ உலகம் யாருக்குரியது? நமக்குரியது, நமக்கே உரியது. நாம் அனுபவிப்பதற்காகவே இந்த உலகத்தை பெருமான் கொடுத்திருக்கிறான். ஆனால் உலகத்தில் எப்படி இருக்குன்னா எல்லா போகமும் இருக்கும், எல்லா போகமும் இருக்கும். ஆனால் நமக்கான போகம் எதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற போகம் நமக்கு இருக்காது, எங்கேயோ இருக்கிற ஒரு போகம் நமக்கு இருக்கும். நம்ம இதுதான் நம்ம போகம் நினச்சிக்கிட்டு இருப்போம். இது நமக்கு இல்லை, அதுதான் நமக்கு போகம் என்று ஒவ்வொன்றையும் என்ன செய்வான்? அவன் ஊட்டுவான், வினையை ஊட்டுவான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான், போகமும் திருவும் உணர்ப்பான். பொன்னும் தருவான், போகமும் தருவான். அது அப்படி கொஞ்சம் இந்த பாட்டை நிறையாக கொள்ளணும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை. பொன்னும், பொண்ணை கொடுத்தா மட்டும் போதாது, எதை கொடுக்கணும்? போகத்தை கொடுக்கணும். மெய்ப்பொருளை கொடுத்தா மட்டும் போதாது, திருவை கொடுக்கணும். சில பேருக்கு பொண்ணு இருக்கும், போகம் இருக்காது. பொண்ணு இருக்கும், போகம் இருக்காது. அப்படின்னு என்னது? செல்வம் எக்கச்சக்கமாக இருக்கும், அனுபவிக்க முடியாது இல்லைங்களா? ஊருக்கே சக்கரை வியாபாரி, அவர் டீயில் போடக்கூடாதுங்க அப்படின்ட்டுவார். ஊருக்கு இவர் தான் சப்ளையர். மூட்டை மூட்டையாக குடவுல அடுக்கி வச்சுருக்கோம், இவரால் என்ன செய்ய முடியாது? ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு குடிக்க முடியாது. இப்போ வந்து என்ன இருக்குது? பொண்ணு இருக்கிறது, போகம் இல்லை, போகம் இல்லை. அப்போ நம்மளாம் காசு வாங்கியாவது போட்டு குடிச்சிடுறோமா இல்லையா? நமக்கு போகம் இருக்குது, அது அனுபவிக்கிற போகம் இருக்கா இல்லையா? அப்போது எல்லாமே, உதாரணத்துக்கு இது சொன்னாலும் எல்லாமே இதில் பொருந்தும். ஒரு பொருளை ஊட்டினா அதற்கான போகத்தையும் கொடுக்கணும். கார் வாங்குவோம், ஓட்ட தெரியாது, வெளியே போகணுங்க, வண்டி வேறு டிரைவரை கேட்டால் வரல, அப்போ கால் டாக்ஸியை கூப்பிடுமோ. இப்போ பொருள் இருக்குது, என்ன இல்லை? போகம் இல்லை. இன்றைக்கி இல்லை, அப்படி வச்சுக்கலாம். இன்றைக்கி அது இல்லை. அப்போது எல்லா நேரத்திலும் அவன் என்ன செய்யணும்? ஊட்டணும். ஊட்டினா தான் அது கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு இல்லை. அதுபோல தான் ஞானம், ஞானமும் அவன் தான் என்ன செய்யணும்? திருவும் மெய்ப்பொருளும், திருவும் கொடுக்கணும், மெய்ப்பொருளும் கொடுக்கணும். அந்த ரெண்டும் இருக்கணும். அதான் இங்கே சொல்கிறார். எனவே அந்த ஆரணமும் உலகு ஏழும் ஈன்று அருளி அனைத்துக்கும் காரணமாய், எல்லாத்துக்கும் காரணம் யார் இருக்கிறா? அம்மைதான் இருக்கிறா. நீங்கள் சித்தாந்தத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பராசிவம் பராசக்தி, அதிலிருந்து ஆதிசிவம் ஆதிசக்தி என்று நாதம் விந்து சாதாக்கியம் என்று இந்த உலகம் என்ன செய்யுதுங்க? அப்படியே விரிந்து கொண்டே வருகிறது. 224 புவனம், 224 புவனங்கள், தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது யார்? அம்மை தான். அம்மை எங்கே போய் ஒடுங்குவா? பெருமாண்ட போய் ஒடுங்குவா. எனவே அனைத்துக்கும் காரணமாய் பெருகு கருணை திருவடிவான், பெருகி நிற்கிற பெருகு கருணை. பெருகு என்பதற்கு நமக்கு வினைத்தொகை என்று சொல்லுவாங்க. நேற்று இன்று நாளை அந்த கருணை பெருகி கொண்டே வரும். நேற்றும் பெருகியது, இன்றும் பெருகும், நாளையும் பெருகும். அது முடிவே இல்லாதது. மணிவாசக பெருமான் வாக்கில் பார்க்கணுன்னா வற்றாது முற்றாது. அந்த கருணை என்ன ஆகாது? வடி எவ்வளவு குடித்தாலும் வற்றாது, கரையை காணவே முடியாது. ஞானத்தின் எல்லை இல்லை. ஞானத்துக்கு என்ன கிடையாது? எல்லையே இல்லை. எனவே அந்த கருணை திருவடிவாக இருக்கிற சீரணங்கு, சீரணங்கு, சீர் என்பதற்கு பெருமைன்னு பேர், பெருமை பொருந்திய அணங்கு, அணங்கு என்பதற்கு தேவ பெண்ணு பேர். இங்கே அம்மையை குறித்து நிற்கிறது. அந்த அணங்கு சிவபெருமான் அருளுதலும் சென்று அணைந்து, அங்கிருந்து அம்மை பெருமானிடருந்து என்ன செய்கிறாங்க? கீழே இறங்கி வராங்க, கீழே இறங்கி வருகிறார்கள். சென்றணைந்து வாரிணங்கு திருமுலைப்பால், வார் என்பதற்கு தோளால் இழுத்து கட்டக்கூடிய கச்சி. அந்த வாரை அணிந்திருக்கக்கூடிய அம்மை தன்னுடைய திருமுலைப்பாலை வள்ளத்து கறந்தருளி, வள்ளத்திலே பொற்கிண்ணத்திலே அதை கறந்து என்ன செய்கிறாங்க? எடுத்துக்கொண்டு ஞானசம்பந்த பிள்ளையார் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி அம்மையார் எழுந்தருளுகிறார். எண்ணறிய சிவஞான திண்ணமுதம் குலைத்தருளி
உன்னடிசில் என ஓட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அன்னடை அங்கு அருகிழித்து அன்னடார் அருள் புரிந்தார். எண்ணறிய சிவஞான திண்ணமுது, எண்ணுதற்கு அறிய சிவஞானம். இந்த சிவஞானம் என்பது எப்படிப்பட்டதுங்க? எண்ணுதற்கு அரியது, எண்ணுதற்கு அரியது, எட்டுவதற்கு அரியது, எண்ணுதற்கும் அரியது. இதை நம்மளால் அவ்வளவு எளிமையாக பெற முடியாது. இந்த சிவஞானம் என்பது, சிவஞானம் பெற்றுவிட்டால் பிறப்பு நீங்கும், பிறப்பு நீங்கும். பிறப்பு நீங்குவதற்கு ஒரே வழி என்னது? ஞானம் பெறுவது தான். ஞானத்தின் வாயில் அல்லது மோட்சத்தை கொடாய். மோட்சத்துக்கு போகணும்னா ஞானம் ஒன்றே வாயில், ஞானம் ஒன்றே வாயில். அந்த வீடு பேரு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்த தொடணும்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு ஒரே ஒரு கேட்டு தான் இருக்குது, ஒரே ஒரு கேட்டு தான். அது என்னது? ஞானமாகிய வாயு. ஞானத்தை அடைவதற்கு பல படிகளின் வழியாக என்ன செய்யலாம்? ஞானத்தை அடையலாம். பல படிகளை அடைய பல வாயில் கிடையாது. படி வேற, வாயில் வேறு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் இருக்கிறது. திருப்பூருக்கு எப்படி வரலாம்? பல்லடத்துலேருந்து வரலாம், இங்கே அவினாசியிலேருந்து வரலாம், நம்ம பெருமாநல்லூர்லேருந்து வரலாம், விஜயமங்கலத்துலேருந்து வரலாம், இந்த பக்கம் காங்கேயத்தில், இப்படி எப்படி வேணாலும் வரலாம். எந்த வழியாக வந்தாலும் திருப்பூர் வந்துடலாம். இது பல வாயில், வழி பல வழி. அது கிடையாது ஞானத்துக்கு. ஒரே வாயில் தான். படின்னு என்னது? 1வது படி, 2வது படி, 3வது படி, 4வது படி, இப்படி படிப்படியாக தான் ஏறணும். ஒவ்வொரு படியாக ஏறினா கடைசியாக ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை திறந்தால் முத்தியாகிய கருவறைக்குள்ளே செல்லலாம். அப்போ ஞானமாகிய வாயிலை செல்லாமல் எங்கே செல்ல முடியாது? வீடு பேற்றிற்கு செல்ல முடியாது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, நமக்கு என்ன அவசரம் அப்படின்னு நமக்கு தோணலாம் இல்லைங்களா? வீடு பேர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் என்ன செஞ்சாலும் வீடு பேரை நோக்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எதை நோக்கி செல்கிறது? வீடு பேற்றை நோக்கி தான் செல்லுகிறது. என்னங்க அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? வீடு பேற்றுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது எதை நோக்கி செய்வது? வீடு பேற்றை நோக்கி செய்வது. கன்ஃபியூஸாக இருக்கா இல்லையா? முதல்ல வந்த நோக்கம் நமக்கு தெரியணும். வந்த நோக்கம் ஆணவ மலத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆணவ மலத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆணவ மலத்தை கெடுக்கிறதுக்காக பெருமான் நம்மளை எங்கே விட்டுருக்கிறாரு? இந்த பிறவியில் விட்டுருக்கிறார். இந்த பிறவியில் நாம் பல செயல்களை செய்ய 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 அறிவு திருந்தும். அறிவு திருந்துகிற போது நீங்கள் ஆணவ மலம் தேயுதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் தேயுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க, இதுக்கு ஞானத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? ஒரு இப்படி ஒன்று வச்சுக்குவோம். ஒரு 20 வயசில் நான் ஆரம்பித்தேன் சமையலை. எனக்கு இப்போ 60 வயசு ஆச்சு. 60 வயசே ஆச்சு. 20 வயசில் எப்படி செஞ்சோம்? நல்லா அப்படியே இப்படி செஞ்சு பார்க்கலாம், அப்படி செஞ்சு பார்க்கலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலான்னு என்ன செஞ்சிட்ருப்போம்? விரும்பி சமையல் பண்ணிகிட்ருப்போம். 60 வயசு ஆகும்போது என்ன ஆகும்? என்னங்க 40 வருஷமாக இந்த சமையல் கட்டில் இருந்து நான் எண்ணத்தை கண்டேன், இப்படின்னு ஒரு சொல் வருதா இல்லைங்களா? இப்போ என்னாச்சு? உவர்க்கிறது. அந்த செயல் நமக்கு உவர்க்கிறது. எப்போ பார்த்தாலும் இப்படியே சமையல் பண்ணி உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறதா? பெரிய புராண வகுப்பு தான் 1 மணி நேரம் போயிட்டு வரேங்க. 20 வயசில் சொல்லியிருந்தால் எனக்கு போயிருப்போமா? போயிருக்க மாட்டோம். ஏன்னா அதில் எப்படி இருப்போம்? ரொம்ப ஆர்வமாக இருப்போம். இப்போது நீங்கள் 20 வயசில் சமைச்சது எதுக்குன்னா 40 வருஷமாக அந்த தொழிலை செஞ்சு உவர்ப்பு வந்ததுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு இப்படி திரும்புகிறோமா இல்லையா? இப்படி திரும்புறதுக்காக, திரும்பி பார்க்கறதுக்காக நம்ம எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்குறோம்? 40 வருஷம். இந்த 40 வருஷம் வரலன்னா நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். இப்போ தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம். தொழில் செஞ்சு என்ன ஆகும்? அட போயா, எல்லாம் என்ன செஞ்சாலும் லாபம் வர மாட்டேங்குது, நான் போயிட்டு வரேன், ஏப்பா இதை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு என்ன செய்வோம்? வேலை செய்கிற மேனேஜர்கிட்ட விட்டுவிட்டு என்னமோ இது ஓயிற மாதிரியே தெரியல, நான் போய் கொஞ்ச நேரம் பெரிய புராணமாவது கேட்டு வரேன் அப்படின்னு வரமா இல்லையா? இந்த உவர்ப்பு வருவதற்காக தான் அந்த வேலையை செஞ்சுட்டு. அதுபோல தான்
கணவனிடம் அன்பு செலுத்துறது, மனைவியிடம் அன்பு செலுத்துவது, குழந்தைகளிடம் அன்பு செலுத்துவது, சாப்பிட்றது, தூங்கிறது. நீங்கள் என்ன வேலை செஞ்சாயினாலும் எதை நோக்கி? ஆணவ மனம் தேயறதுக்கு. அது ஒரு உவர்ப்பு வந்ததுனால என்னாச்சும்? தேஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். உலக விடயத்தின் மீது உங்களுக்கு உவர்ப்பு வந்தால் ஆணவ மலம் தேஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு தேஞ்சிருக்குதுங்கிறதெல்லாம் வேற. ஏதோ சம்திங் ஹெல்ஸ், ஏதோ அளவுக்கு மைக்ரான் அளவுக்காவது எது தேஞ்சிருக்கும்? ஆணவ மலம் தேஞ்சிருக்கும். அது தேயணுங்கிறதுக்கு தாங்க உலகத்தில் நாம் இயங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் லாபம் வந்தாலும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நட்டம் வந்தாலும் அதை தான் செஞ்சுட்டு. இதெல்லாம் ஒவ்வொருத்து ஒரு பிறவி இல்லை. சில பேருக்கு இறக்கிற வரைக்கும் ஒருப்பு வராது. நான் சொல்கிற மாட்டேங்களா, எப்பா அந்த மண்ணை கரைச்சி கொஞ்சம் ஊற்று சொல்கிறோமா இல்லையா? ஏன் ஐயோ இத்தனை அப்படியே போயிருச்சே, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே. அவருக்கு இன்னும் விடலை. எது? மண்ணாசை விடலை, மண்ணாசை விடலை. அப்போ இவருக்கு இந்த பிறவியில் இல்லைப்பா, அது அதை வெறுக்கிறதுக்கு ஒரு 100 பிறப்பு வேணும்னா அதில் ஒரு பிறவி முடிஞ்சிருக்கு. இன்னும் 99 பிறவி அவர் பிறக்கணும். 99 பிறவி பிறக்கணும் இல்லையா? அப்புறம் சில பேர் இருக்கும்போது, எப்பா எல்லாம் கொடுத்தாச்சு, என்னை கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க, இதான் உனக்கு பொண்ணு இதை வச்சுக்கோ, பையன் இதை வச்சுக்கோ, என்ன ஆளை விடுங்கப்பா, இதான் எனக்கு 2 வாடகை வருது, சாப்பிட்டுட்டு நான் ஏதோ கோயிலாக சுற்றிட்டு இருக்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க இப்படின்னு ஒரு வார்த்தை சில பேருக்கு வருதா இல்லைங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உவர்ப்பு வந்திருக்குது, ஆணவ மலம் தேஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் தேஞ்சாதான் ஞானத்தை இப்படி திரும்பி பார்ப்போம். தேயிற வரைக்கும் இதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். இதில் உலக போகத்தில் நம்மை பெருமாள் ஊட்டிக்கொண்டே இருப்பான். அதனால் நம்ம இப்போ இங்கே வந்து உக்காந்துருக்கிறதுனால நமக்கு ஆணவம் தேயுதுன்னு அர்த்தம் இல்லை. எது செஞ்சாலும் ஆணவம் தேயறது தான். ஆனால் இதெல்லாம் ஒரு சான்று. நம்மளாம் கொஞ்சம் அந்த லைனில் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோன்னு நினச்சிக்கலாம். மற்றவங்களாம் எங்கே நிற்கிறாங்க? அந்த லைனில் தான் நிற்கிறாங்க. அவங்களும் வேற எங்கேயும் நிற்கலை. எல்லாருக்கும் ஒரே லைன் தான். நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இதே லைனில் தான் நிற்கிறாங்க. இவர் கடவுள்னு சொல்கிறவங்களும் இதே லைனில் தான் நிற்கிறாங்க. இல்லை சிவபெருமான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்களும் லைன் கொஞ்சம் நீளம், லென்த்து ரொம்ப ஜாஸ்தி. அவன் பின்னாடி நிற்பான், நம்ம முன்னாடி நிற்போம். புரியுதுங்களா? எனவே எல்லாரும் எங்கே வந்தாகணும்? இந்த ஒவ்வொரு படியாக ஏறி ஆகணும். சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரி வந்தீங்கன்னா அதில் ஒரு 4 படி வச்சுருக்கிற. சரியில் சரி, சரியில் கிரி, சரியில் யோகம், சரியில் ஞானம். உங்களையும் 4 படி. அப்புறம் அதையும் 32. இந்த படி கொஞ்சம் நிறையா இருக்குது. சரிங்களா? ஒரு மலை மேலே ஏறணும்னா மலையில் மேலே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அப்பாடா மலை உச்சிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்குது. உச்சிக்கு வந்தவங்களே யாருன்னா சைவத்திறத்தை அடைவர். மலை உச்சிக்கு வந்தவங்க யாரு? சைவத்திறத்தை அடைவர். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதுவழி உழன்றும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிக தெளிந்தும் சென்றாள் அப்படின்னு என்னது? அவ்வளோ சீக்கிரம் நீ வா பார்க்கலாம் சொல்கிறமா இல்லைங்களா? சார் அங்கே போனா நீ முதல்ல போ அப்படின்னு அர்த்தம். நீ போகிறதுக்குள்ளே என்ன பாடுபட போகிறியோ, எதுனா பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, போய் பாரு அப்படிங்கிற மாதிரி இத்தனையும் தாண்டி நாள் எங்கே வருவாங்க? சைவத்திறத்தை அடைவர். அதில் சைவத்திறத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரியை, கிரியை, யோகங்களை செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். சரியை, கிரியை, யோகத்தை செலுத்திய பின் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கே போவாங்க? ஞானத்துக்கு போவாங்க. அப்போ ஞானமாவது ஈசன்பால் அன்பு. நம்ம அடிக்கடி வகுப்பில் சொல்கிறதா நீங்களும் கேட்டிருப்பீங்க. இந்த சைவத்துக்கு வருவதற்கு மிக இன்றியமையாத ஒரு தகுதி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனத்தில் பணி செய்வதற்கு வேலையாள் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இன்டர்வியூ வைப்பாங்களா இல்லையா? இன்டர்வியூ வச்சு என்ன செய்வாங்க? ஆளை எடுப்பாங்க. அப்போ குவாலிஃபிகேஷன்லாம் பார்ப்பாங்களா இல்லையா? அது மாதிரி அந்த நிறுவனத்தில் பணி செய்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். 2 ரூல்ஸ் போர்டில் முன்னாடி போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே எழுதி போட்டிருப்பாங்க. 2 ரூல்ஸ். இந்த 2 ரூல்ஸ்க்கு ஓகேன்னா இந்த கம்பெனியில் வேலை செய்யலாம். அது முதல் ரூல்ஸ் என்ன தெரியுங்களா?
தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் அப்படின்னு என்னது? இந்த நிறுவனத்தின் முதலாளி சரியாக தான் இருப்பார், சரியாக தான் இருப்பார். இந்த நினப்பு இருந்தால் தான் உனக்கு வேலை. இல்லைன்னா என்ன வேலை இல்லை? இந்த கம்பெனியில் வேலை இல்லை. இந்த கம்பெனியில் வேலை செய்யணும் உனக்கு என்ன நினைப்பு இருக்கணும்? தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். என்னங்க எப்படி அங்கே அவர் எதாவது தப்பு செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதர்வைஸ். சரியா? சி ரூல் நம்பர் 2. என்ன 2 ரூல் வச்சுருக்காங்க. ரூல் நம்பர் 1 என்னது? தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். அதர்வைஸ். ரூல் நம்பர் 2 என்னது? சி ரூல் நம்பர் 1. தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். இந்த கம்பெனி எது தெரியுங்களா? சைவம். சைவத்துக்குள்ள வரணும்னா இந்த தகுதி இருக்கணும். என்னது? தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். இல்லைங்க சிவபெருமான் அதை பண்ணிட்டார், இதை பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். சைவத்துக்குள்ள வந்தால் ஒரே நினப்பு தான் இருக்கணும். தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். இந்த நினப்பு இருந்தால் தாங்க திருநீறு பூசி நான் சிவனடியார்னு சொல்லணும். சிவனடியார்னு சொன்னால் இந்த நினப்பு நமக்கு இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். ஏன்னா எல்லா காரண காரியங்களும் நமக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கிறது எல்லாத்துக்கும் புரியணுங்கிற அவசியம் கிடையாது. புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, அடிக்கடி சொல்லிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 4 தடவை சொல்லிக்க வேண்டியதுதான். என்னது? தி பாஸ் இஸ் ஆல்வேஸ். இதில் நமக்கு தெளிவு இருந்துருச்சுன்னா நமக்கு இந்த நூல்களிலே நடை பிறழவே மாட்டோம். புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, பெருமான் கருணை உடையவன். பெருமான் கருணை உடையவன், எப்பொழுதும் கருணை உடையவன், எப்பொழுதும் கருணை உடையவன். அவன் ஒருபோதும் உயிர்களுக்கு துன்பத்தை செய்ய மாட்டான். இறைவன் உயிர்களுக்கு ஒருபோதும் துன்பத்தை செய்ய மாட்டான். இல்லைங்க எனக்கு துன்பம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, திருப்பி சொல்லிக்க வேண்டியதுதான். தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். ஏன்னா நமக்கு துன்பத்துக்கு காரணம் நம்ம தானே ஒழிய அவன் இல்லை. நமக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா அதற்கு காரணம் என்னது? நம்ம தான் காரணம். நம்ம தான் காரணம் ஒழிய அது அவனுடைய குற்றம் அல்ல, அவனுடைய குற்றம் அல்ல. அதுதாங்க ஞானம். அதுதான் ஞானம். பெருமான் உயிர்களுக்கு என்ன செய்வான்? கருணை ஒன்றையே செய்வான். கருணை ஒன்றையே செய்வான். அதை தவிர ஒருபோதும் என்ன செய்வதில்லை? வேற ஒன்றையும் செய்வதில்லை. இந்த ஞானத்தை விரிக்கிற போது பரஞானம் அபரஞானம் என்று 2ஆக பிரிகிறோம். ஞானம் 2 ஞானம். ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். அபரஞானம்னா என்ன அப்படின்னா நூல்கள் வழி கற்கின்ற ஞானத்திற்கு அபரஞானம் என்று பெயர். நூல்கள் வழி கற்கின்ற ஞானத்திற்கு அபரஞானம் என்று பெயர். இறைவன் அறிவுக்கு அறிவாக உணர்த்துகிற ஞானத்துக்கு பரஞானம்னு பேர். இந்த 2ம் யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட பெருமான் ஊட்டுவான். 2ஐயும் பெருமான் தான் ஊட்டுவான். நூல்கள் வழி கற்கிற போது அது அறிவாகவும் அதே பரஞானமாக விளைகிற போது அது அனுபவமாகவும் விளையும். அப்போ அறிவினால் விளைவது அபரஞானம், அறிவினால் விளைவது அபரஞானம். அதே நூல்கள் வழியாக நிகழாமல் என்ன ஆகும்? அனுபவமாக நமக்கு நிகழும். இந்த 2க்கும் வேறுபாடு ரொம்ப விரிவான செய்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சிவப்பிரகாசத்தில் ஒரு பாட்டு சொல்லுவார். அதாவது கிரியை நமருவும் யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அது ஞானத்திற்கு வாயிடுங்கிறார். கிரியை நமருவும் யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். அது உண்மை ஞானம். உண்மை ஞானம் என்பது என்ன ஞானம்? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், மீட்டை கொடுக்கல 4 ஞானம் இருக்குது. இதெல்லாம் விரிவாக நீங்கள் சாஸ்திர வகுப்பில் பார்க்க வேண்டிய செய்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவார். இப்போது குருநாதர் நமக்கு உபதேசம் செய்கிறார். குருநாதர் நமக்கு உபதேசம் செய்கிறார். இது அஞ்செழுத்தை உபதேசம் செய்கிறார். அது அந்த அஞ்செழுத்தை நூல்களில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம். உண்மை விளக்கம் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மை விளக்கம் இப்போது பாடம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. உண்மை விளக்கத்தில் 5 எழுத்து, தோல் 5 எழுத்து, சூக்கும் 5 எழுத்து, அதிசூக்கும் 5 எழுத்து அப்படின்லாம் சொல்கிறாரா இல்லையா? அதெல்லாம் நூல்களில் இருக்குது. நகரத்தை முன்னிறுத்தி சொல்வது, சிகரத்தை முன்னிறுத்தி சொல்வது, நகர மகரங்களை நீக்கி சொல்வது. 3 வகையான 5 எழுத்து இருக்குது. 5ஆக சொல்லுவோம். அதை அப்போது
அந்த நமசிவாய என்கின்ற 5 எழுத்தை நான் நூலில் படித்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? அதுக்கு என்ன பேர்? நாமம்னு பேர். இறைவனது நாமத்தை நான் படிக்கிறேன். இப்போ இங்கே நமசிவாயன்னு இருக்கு, நாதன் நாமம் நமச்சிவாய. இப்போ நானா படித்து நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னால் அது இறைவனது நாமத்தை சொன்ன புண்ணியம் எனக்கு வந்துச்சு. இதே குருநாதர் எனக்கு உபதேசம் செஞ்ச பிறகு அதே நமச்சிவாயன் தான் மந்திரமாக மாறிடும். அப்போ குருநாதன் வாக்காக வருகிற போது அது மந்திரமாகிறது, நம் அறிவு கொண்டு படிக்கிற போது அது நாமமாகிறது. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும், கொஞ்சம் காலமாகும். அப்போது குருநாதன் உணர்த்த ஞான நூல்களை படிச்சிங்கன்னா அது பரஞானமாயிடும். நாமளாக படித்தோம்னா அபரஞானமாயிடும். நாமளாக படித்தா அபரஞானமாயிடும். விரிவு சித்தாந்த நூல்களில் பார்த்து கொள்ள வேண்டியதான். அது அழகாக ஒரு நூலில் சொல்லுவார், ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழுஞான பூசை என்று சிவஞான சித்தியாரில் அருமையாக ஒரு பாட்டு இருக்குது. அந்த இடத்துல நின்னீங்கன்னா இந்த இடம் புரியும். அபரஞானம்னா என்ன, பரஞானம்னா என்ன என்பது அந்த பாடலில் ரொம்ப விரிவாக இருக்கிறது. சரி, அந்த அளவில் வைத்து கொள்வோம். எனவே ஞானம், அபரஞானம், பரஞானம் என்று 2 வகைப்படும். அந்த வகையில் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுப்பதற்காக எண்ணறிய சிவஞானத்து இன்னமுது, எண்ணறிய சிவஞானத்து இன்னமுது குலைத்து அருளி. சிவஞானத்தை குலைத்தாங்க எதில்? திருமுலைப்பாலில். திருமுலைப்பாலில் அம்மையுடைய 2 தனபாரங்கள் இருந்து பாலை எடுத்து குலைத்து செய்கிறாள். ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். 2 முளைகளிலிருந்து 2ம் என்னது? ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். இப்போது ஞானசம்பந்த பெருமானுக்கு 2 ஞானம் வேணுமா? அபரஞானம் பரஞானம் 2 வேணுமா? எது சிறந்தது? பரஞானம் தான் சிறந்தது. பரஞானம் தான் சிறந்தது. அப்போ பரஞானம் சிறந்தது என்று சொன்னால் அவருக்கு அபரஞானம் எதற்கு? இப்போ நமக்கெல்லாம் அபரஞானம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறப்போகிறோம். அபரஞானத்தின் வழியாகத்தான் பரஞானத்தை நம்மால் பெற முடியும் இல்லைங்களா? முதல் நூல்லாம் படிக்கணும். அது எப்படி படிக்கணும்? கேட்டதனை கேட்டு, பலகாலும் கேட்டு. என்ன செய்யணும்? பலகாலும் கேட்டு. சித்தாந்த